கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. 147 சங்கீதம் 14 உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று வாசிக்கிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை, நம்முடைய வாழ்வின் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிற நல்ல தேவன். அதோடு மாத்திரமல்ல, நம்மை உச்சிதமான கோதுமையினால் அவர் திருப்தியாக்குகிறார். ஆகவே நம் வாழ்விலே சமாதானத்தை தருகிற தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கென்று ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். தான் படைத்த எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். சமுத்திரத்தை இம்மட்டும் வா, மிஞ்சு வராதே என்று சொல்லி ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். இயற்கைகளுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். இப்படி எல்லாவற்றிற்கும் எல்லையை அவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாகவே இருக்கிறது. அப்போஸ்தலர் 17 26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஒரே இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். ஆகவே நமக்காக அவர் முன்குறித்த காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் வைத்திருக்கிறார். நமக்கென்று வைத்த எல்லைகளுக்குள்ளே நாம் இருப்போமானால் தேவ சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். வேதாகமத்திலே தனக்கென்று ஒரு எல்லையை அமைத்து வாழ்ந்தவர்களை நாம் அநேகரை பார்க்கலாம். இவர்கள் யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போமானால் அவன் பரிசுத்தத்திற்காக ஒரு எல்லையை வைத்து கொண்டு அதை மீறாதபடிக்கு காத்து கொண்டான். தானியேலை குறித்து பார்ப்போமானால் தன்னுடைய ஜெபத்திலே, தன் எடுத்த தீர்மானத்திலே ஒரு எல்லையை வைத்திருந்தான். நாமும் இப்படிப்பட்ட எல்லையை நமக்குள்ளே வைத்து நம்மை தேவனுக்குள்ளே நிலைநிறுத்தி கொள்வோமானால் நிச்சயமாகவே தேவ சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இதை வாலிபர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நாம் அனுபவிக்கிற இந்த செல்ஃபோன்கள், வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படிப்பட்டவைகளுக்கு நாம் விலகி உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாப்பதற்காக நமக்காக ஒரு எல்லையை நாம் நியமித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மிலே கிரியை செய்ய முடியும். நாம் செய்கிற காரியங்களிலே அவர் ஒரு திருப்தியை உண்டாக்க முடியும். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, வாழ்வின் எல்லைகளிலே தேவ சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே ஏசாயா 52 10 பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று வாசிக்கிறோம். தேவன் நமக்கென்று வைத்த எல்லையிலே நாம் இருப்போமானால்தான் தேவனுடைய ரட்சிப்பை நாம் பார்க்க முடியும். ஆகவே நாம் தேவன் நமக்கென்று குறித்த எல்லைகளிலே நாம் நிற்போமாக. லூக்கா 11 31 அங்கு தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தவள் சொல்லுகிறாள், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் அவள் வந்தவள் சொல்லுகிறாள், ஆனால் நம்மை எடுத்தாரே, பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நம்மை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து நம்மை அழைத்து வந்தவர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆகவே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நம்மை அழைத்து வந்தவர் நமக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு வைத்த எல்லைகளுக்குள்ளே நிற்போம், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு குறித்த எல்லைகளிலே நின்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவ சமாதானத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க, ஏழும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.